கரைப்படியாத கரங்கள்னா உங்ககிட்ட அப்படி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. பேசுகிறீங்களா? அவர் சந்திக்காத போராட்டங்கள் கிடையாது, அவர் சந்திக்காத வழக்குகள் கிடையாது. தலைவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இப்படி ஒரு நல்ல தலைவரை நம்ம தமிழகம் விட்டுறக்கூடாது இல்லை. இதற்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? கரைப்படியாத கரங்கள்னா என்னங்க தலைவரை? உங்ககிட்ட அப்படி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? அவருடைய பொது வாழ்வில் 42 43 கால பொது வாழ்வில் 13 வயதில் அரசியலுக்கு வந்தவர். சரிங்களா? பல இயக்கங்களில் இருந்து நிறையா அரசியல் கற்று நல்லா வந்தவர். சரிங்களா? அவர் சந்திக்காத போராட்டங்கள் கிடையாது, அவர் சந்திக்காத வழக்குகள் கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் அவர் சந்திச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவர் வழக்குகள்னால் என்ன வழக்குகள் நினைக்கிறீங்க? கஞ்சா கடத்தணும்னு குழந்தையாக இருந்தார், மணல் கொள்ளை, மணல் கடத்தல், கற்பழிச்சிட்டு வந்துட்டு லஞ்சம் கொடுத்தா விட்டுருவாங்க, அதுங்கன்னு நினச்சிங்களா? கிடையாதுங்கோ, அப்படி கிடையாதுங்க. ஸ்டெர்லைட்டுக்காக போராட்டம் நடத்திய வழக்கு, என்எல்சியை முற்றுகையிட்ட வழக்கு, காவிரி மேலாண்மை பிரச்சனைக்காக குரல் கொடுத்த வழக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது என்எல்சியில் வந்து எதுக்காக குரல் கொடுத்தாருன்னா, நெய்வேலியில் இருக்கிற அந்த என்எல்சி நிறுவனமானது என்ன பண்ணுதுன்னா, அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அதுங்களை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் குரல் கொடுத்து அதுக்கு கொடுத்தாரு. அதுக்காக ஒரு 4 வழக்கு. ஸ்டெர்லைட்டில் குரல் கொடுத்தாரு, அதுக்காக ஒரு 4 வழக்கு. எல்லாத்துக்கும் வழக்கு. நீங்கள் டீட்டெயில்ஸ் அதுதான் வழக்காக இருக்கும். கொள்ளையடிச்சார், அதை அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்களை பாருங்கள், அவங்க மேலே கேஸ் இருக்குன்னா இந்த கேஸில் ஊழல் கேஸு, லஞ்ச கேஸு இதெல்லாம் இருக்கும். எங்கள் தலைவரில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எங்கள் தலைவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இப்படி ஒரு நல்ல தலைவரை நம்ம தமிழகம் விட்டுறக்கூடாது இல்லை. என்னதான் கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணிக்குள்ளே இருந்தே அண்ணன் கேள்வி கேட்டவர் இன்றைக்கி வெளியில் வந்தும் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி வெளியில் வந்ததுனால தான் அதை சொல்கிறேன். நீங்கள் போய் அந்த காணொலிகள் வந்து யூடியூப் வாயிலாக அந்த காணொலிகள் நிறைய இருக்குது, சட்டசபை நிகழ்வு காணொலி நிறைய இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். எங்கள் அண்ணன் இளம் புயல் எப்படி பேசியிருக்காரு, என்னென்ன உரிமைகளை கேட்டிருக்காரு, என்னெல்லாம் அதுக்காக வாதாடி இருக்காரு, அவர் ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போனால் அங்கே என்னெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் இருக்குது. நீங்கள் அந்த காணொலிகளில் எடுத்து பாருங்கள். சரிங்களா? கடந்த 20ஆம் தேதி சரிங்களா, இந்த கடலூர் மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு பொதுக்கூட்டை மேடை இது போட்டிருந்துருக்காங்க. அதில் மதிப்பிற்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா இல்லை ஒன்றுமே எனக்கு புரியல. ஒரு சீட்டுக்காக வேல்முருகன்னா அங்கே வந்து எனக்கு அந்த ஒரு சீட்டை கொடுத்துறையா, நான் வேணால் விஜயை விமர்சனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேல்முருகனை கேட்டுக்கிட்டு இப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அவர் பொழைச்சி போயிட்டு போகிறாரு, விட்டுறலாம் அவரெல்லாம் ஒன்று திட்ட வேண்டாம், பொழைச்சி போயிட்டு என்னையா யாரியா நீ யாரியா? நீ என்ன மக்களுக்காக போராடி சிறை சென்றவனா? நீ ஏதாவது விடுதலைக்காக நீ குரல் கொடுத்தியா? ஈனப்படுகொலை நடந்து அதுக்காக குரல் கொடுத்து ஜெயிலுக்கு போனவனா? நீ யார்? நீ திரு ஆதவர்ஜுனா அவர்களே யார் நீங்கள்? இந்த காணொளி மூலமாக சொல்லுகிறேன், எங்கள் தலைவரை விமர்சனம் செய்ய திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அருகதை கிடையாது. அவர் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்த ஒரு மனிதர். எங்கள் அண்ணன் வேல்முருகனன் உனைய மாதிரி லாட்ரிக்கும் மற்றதுக்கெல்லாம் அவர் போகலை. சரியா? உனக்கு நாவடக்கம் தேவையில்லாமல் எங்கள் தலைவரை விமர்சனம் செய்ய வேண்டாம். செஞ்சீர்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். திரு ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு நாவடக்கம் தேவை. என்னங்க, இது வந்து தப்பு இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், தப்பு இல்லைங்களா? ஒரு பொது இடத்துல இப்படி பேசலாமா? சரி, இவங்களை நம்பி நீங்கள் எப்படி நாட்டை கொடுக்கலாங்கிறீங்க? எனக்கு புரியல. இவங்களை நம்பி நீங்கள் எப்படி நாட்டை கொடுக்கலாங்கிறீங்க? என்னங்க, ஒரு தமிழக வெற்றி கழக ஒரு தொண்டர்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேனுங்க. நான் கேட்டேனுங்க, என்ன கேட்டேனுங்கன்னா, 6 மாதத்துக்கு வெயில் எந்த பாரு அடிக்குமாப்பா? 6 மாதத்துக்கு வெயில் நிழல், அதாவது அந்த நிழல் மாறும் தெரியுங்களா? எப்படி மாறுமாப்பான்னு நான் கேட்டேனுங்க. அதெல்லாம் அரசியலுக்கு தேவையில்லை, நீ என்ன அதெல்லாம் என்கிட்ட கேட்குற? நீ எங்களுக்குள்ள விஜய் தான் தளபதி அப்படின்னா, சரி சாமி விட்டுறா, இதுக்கு டென்ஷன் ஆகுதுரா அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றோம்ல சோறு, எத்தனை வகையான அரிசி இருக்குது?
பொன்னி எந்த மண்ணில் விளையும், ஐயாறு இருபது எந்த மண்ணில் விளையும், பொன்னிக்கு அறுவடை காலம் எவ்வளோ, மற்ற அரிசிங்களுக்கு அறுவடை காலம் எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், உழைப்பு எவ்வளோ தேவைப்படும், எது எதிலிருந்து அந்த பயிர்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்குலாம் அது தேவை. இத்தனைக்கும் அந்த அந்த ஒரு தொண்டர் வந்து நல்ல டிகிரி படித்து ஒரு இடத்துல நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நபர், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வேலையில் இருக்கக்கூடிய நபர், சில கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் இதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவைன்னு கேட்குறான். நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். ஏனுங்க முட்டாள்தனமாக இல்லைங்களா? இவனுங்களை நம்பித்தான் தமிழ்நாட்டை கொடுக்கணுங்கிறீங்களா? சொல்லுங்கள், ஒரு நிருபர் நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை நம்பித்தான் தமிழ்நாட்டை கொடுக்கணுங்கிறீங்களா? இப்போ அவங்களுக்கு தெரியுதே இல்லையோ. இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமில்லங்க. இப்போது எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா விஷயமே தெரியும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போது படிக்காதவனும் நம்ம, அதாவது படித்தவங்களும் நான் அந்த நாட்டை ஆளிருக்காங்க, படிக்காதவரும் நம்ம காமராஜ் அவர்களாம் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் நல்லா தான் நாட்டை ஆழ்ந்தாங்க. அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஜென்ரல் பொது, இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டங்கள்லேயே புத்தகங்கள்லேயே வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரியா? இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த விஷயமே அவனுக்கு தெரியலை. நம்ம படித்த நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த இடைப்பட்ட காலங்களில் இந்த விஷயமெல்லாம் வரும், அந்த புக்கில் வரும், படிச்சிருப்போம். நானும் படிச்சிருப்பேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஏனுங்க இப்போவே உனக்கு இந்த விஷயம் தெரியலையே, இவன் தான் நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறான்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல்னு வந்து விட்டால், பொது வாழ்வின் வந்து விட்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒரு தொண்டனாக இருக்கிறோம், நம்ம கொள்கை தலைவர்களை பற்றி அட்லீஸ்ட் 1 வேர்டில் சொல்ல தெரியணும். சரிங்களா? இப்போ நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கொள்கை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 பெயரை வைத்துள்ளோம். சொல்கிற மாதிரிங்க, திருவள்ளுவர், தமிழ் முனைவர், சரிங்களா? நம்ம ஈரோடு மண்ணின் மைந்தர் பெரியார், சமூக புரட்சியாளர் அம்பேத்கர், சிந்தனையாளர். நான் வந்து 1 வேர்டில் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 1 வேர்டில் சொல்ல பழகிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். நீ வந்து அவங்கள பற்றி பேராகிராஃப் எடுக்கணும்ல அவசியம் இல்லை. 1 வேர்டு, அவங்க எதுக்காக வந்தாங்க அந்த 1 வேர்டு. கார்ல் மார்க்சிஸ், சரிங்களா? இவர் சமத்துவ சமூக நீதி. அப்போது நான் என்னன்றேன்னா இந்த விஷயங்களை நீங்கள் 1 வேர்டில் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு நான் சொல்கிறேன். ஏனுங்க நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பையன்தான். ஏன் நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலையா? தலைவர் சொன்னால் தொண்டர்கள் கட்டுப்படணும். அப்போ நீ கட்டுப்படலன்னு நீ தொண்டனே கிடையாது, நீ ரசிகர் மனநிலையில் இருக்கிறேன்னு அர்த்தம். இது மேலும் மேலும் நம்ம பேசினா நம்ம வந்து தாவேக்கா அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப வந்து நம்ம ஏதோ அவங்கள விமர்சனம் பண்ணுற மாதிரியே இருக்கும் தோழரை. சில நம்மளுடைய நோக்கம் அவர்களை விமர்சனம் பண்ணணும் இல்லை. நீங்கள் இத்தகைய செயல்களை தவிர்த்தால் நல்லாயிருக்கும். எங்களுடைய கட்சி நிர்வாகிகளையோ, எங்களுடைய உறுப்பினர்களையோ, எங்களுடைய தொண்டர்களையோ, தமிழக வாழ்வுரிமை சேர்ந்த தொண்டர்களையோ நீங்கள் சமூக தளங்களில் அவர்களுடைய பர்சனல் ஐடிக்கு சென்று அவர்களுக்கு இதை போல் மெசேஜ்கள் செய்வது மிகவும் தவறு என்று நான் சொல்கிறேன். எச்சரிக்கை விடுகிறேன், நிறுத்தி கொள்ளுங்கள். எங்களுக்கு மக்கள் பணி உள்ளது, உங்களுடன் விளையாடுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு மக்கள் பணி உள்ளது, நாங்கள் மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற ஈனச் செயல்களை நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ ஓகே, இப்போ நீங்கள் இந்த கட்சி விட்டு இந்த கட்சிக்கு போனீங்கல்ல? ஆமாங்க. இப்போ இந்த கட்சிக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது இங்கே இல்லாத ஃப்ரீடம், அதாவது இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அப்படி இந்த பக்கம் வந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாமே டோட்டலாக வேறங்க. இங்கே பார்த்த ஃப்ரேமுக்கும் அங்கே இருக்கிற ஃப்ரேமும் 2 வேற பயங்கர டிஃப்ரென்ஸு. இது வந்து முட்டாள் கூட்டம். இந்த ஆட்டு மந்தை பார்த்துருக்குறீங்களா? முன்னாடி ஒரு ஆடு தலை தொங்க போட்டுக்கிட்டு செம்மறி ஆடு முன்கால ஒரு ஆடு தலை தொங்க போட்டுக்கிட்டு போனாக்கா புறத்தால் இருக்கிற அத்தனை ஆடு தலை தொங்க போட்டுக்கிட்டு வரும் புறத்தலையை. அந்த மாதிரி கூட்டம் இது தாவேக்கா. இது அப்படி இல்லை. இங்கே வந்து நான் ஒரு தாவேக்கால ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னா ஒன்றிய செயலாளர் தடுப்பான், நகர செயலாளர் தடுப்பான், மாவட்ட செயலாளர் தடுப்பான். இது உண்மை. ஏங்க சாதாரண பூத்து செயலாளர் தடுக்கிறானுங்க, நீ எப்படி வந்து இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு. தாவேக்கால அவனுங்களுக்கு சும்மா அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. கிறகமெல்லாம் மனுஷனுக்கு ஆத்திரம் வருது. ஏனுங்க கட்சிக்காக வேலை செய்ய போகிறவனே இவனுங்கெல்லாம் தடுக்கிறானுங்க. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அது கிடையாது. ஃப்ரீடமாக நான் வேலை செய்கிறேன். என்னை யாரும் கேட்குறதில்ல. மக்களுக்கான பணியில் நான் வேலை செய்கிறேன். அது அனுதினமும் என்னுடைய தலைவர் சமூக வலைதளம் பகுதியிலிருந்து என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், இன்றைக்கி நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். எனக்கு மேலே இருக்கிற செயலாளர் நான் தான் பண்ணுன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு போவான். அந்த அவலநிலை தான் அங்கே இருக்குது.
நம்மக்கிட்டேயே காசை வாங்கி நான் பண்ணுன்னு சொல்லிட்டு போவானுங்க. அந்த அவல நிலை இருக்கும். ஏங்க போன ஜூன் 22 விஜய் பிறந்தநாள் அன்றைக்கி நான் 600 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோடு ரெடி பண்ணி 1 ஏக்கர் காட்டுக்குள்ளே 600 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன். செட்டெல்லாம் போட்டு ஸ்டேஜெல்லாம் போட்டு பண்ணேன். எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு பண்ணுங்கடானா மக்களுக்கு பண்ண மாட்டாங்க. தான் ஜோப்பில் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறானுங்க. எனக்கு பொண்ணு இல்லை, இப்போ தான் நகர ஒன்றிய பொறுப்பெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் போட்டிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிர்வாகி, நகர ஒன்றிய நான் அதை மென்ஷன் பண்ண நான் விரும்பலை, கரை வெட்டி கட்டிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா ஒரு காதல் திருமணம் அதை வந்து பிரித்து வைக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு காவல்துறை நண்பர்களிடம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண போயிருக்கிறார். அவங்க புடனையிலே அடித்து வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒழுக்கமாக ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை கேஸை போட்டு உள்ள உட்கார வச்சிருன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை? நீ காதலர்களை சரி சேர்த்து வைக்கிற, அவங்களோட வீட்டில் வேசி பாவம் 2 பேத்துக்கு எதை லவ் பண்ணிட்டாங்க பாவம்னு சொல்லி எதாவது சேர்த்து வைக்கிறீன்னு பார்த்தா, ஏன்னா நீ அவங்களை பிரிக்கிறதுக்கு போகிறையா? அவங்க மேஜராக இருக்கிறவங்க ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னா அவங்கள பிரிக்க முடியாதுங்கிற ஒரு காமன் சென்ஸு கூட உங்கள்கிட்ட இல்லை. இந்த சட்டத்தில் இடம் கிடையாதுங்கிறது கூட உங்கள்கிட்ட இல்லை. அங்கே போயிட்டு நின்றுருக்காரு அந்த நண்பர், பொண்ணு வந்து என்னுடைய சாதிங்க, பையன் வேறு சாதிங்க, பிரித்து வைங்கன்னு கேட்டிருக்காரு நம்ம காவல்துறை நண்பர்களிடம். உன்னைய உள்ள உட்கார வச்சுட்டு ஓடி போயிருந்துட்டாங்களா? நீ யாருன்னு, நான் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் பொறுப்பில் இருக்கிறேன்னு காடை கட்டிக்கிறாப்புல. வெக்கமாக இல்லை? மக்கள் பணி செய்யறதுக்கு வர்றதுக்கு வக்கு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. உடனே லொயாலமணி சொல்லுவார்ல, தெம்பு இருக்கா திராணி? உங்களுக்கு இருக்காடா மக்கள் பணி செய்யறதுக்கு? ஏடா பதவி வாங்கணும்னு கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறீங்க. இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குதுங்க. அந்த செயலாளர், குறிப்பிட்ட செயலாளர் போய் மானபங்கப்பட்டு வந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. என்கிட்ட ஆள் இருக்குங்க. இப்போ வேணாலும் நான் ஃபோன் போட்டு கேட்குறேன், அவங்க சொல்லுவாங்க. என்னங்க அர்த்தம்? மக்கள் பணி செய்யுங்கடான்னா இவனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், தான் ஜோ பண்ண இருப்பணும். ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா? பேசிக் சென்ஸ் வேண்டாமா? பேசிக் சென்ஸ்னு என்ன சொல்லுங்கள்? அடிப்படை அறிவு. ஒரு வயது பூர்த்தியான ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறதுக்கான அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. அப்போ அவங்க காதல் திருமணத்தில் ஒன்று இணைஞ்சிட்டாங்க, அவங்கள போய் நீ பிரிக்க முடியுமா? அப்போ நீ அந்த இடத்துக்கு போகலாமா? பிரிக்கிறன்ட்டு நீ போகலாமா? முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா அது? அப்போ உன் கையில் பொறுப்பு இருக்குங்கிறக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நாளைக்கு நீ இப்போவே இப்படி பண்ணுற, நாளைக்கு உனக்குலாம் ஓட்டை போட்டு எம்எல்ஏ ஆக்கி உனக்கு சிஎம் ஆகுன்னு நீ என்னடா பண்ண மாட்டீங்க? என்ன பண்ண மாட்டீங்க சொல்லுங்கள்? ஏழப்பட்ட மக்கள் எங்களையில் நீங்களாம் வாழ்றதுக்கு விட மாட்டீங்க. யோசிங்க நிருபரே, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலீங்களேங்க தோழரை, நான் கேட்குற கேள்வி கட்டலையா? நீ பொறுப்பு வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கணும். ஏன்னா நீ பொறுப்பு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்கிற நீ. இதெல்லாம் வந்துங்க தலைவரை, நம்ம நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அண்ணன் வேல்முருகனை என்னை அரவணைச்சார், எனக்கான அங்கீகாரம் கொடுத்தாரு. போனவுடனே மாவட்ட இளைஞரணி செயலாளர் கொடுத்தாரு. என்னுடைய தம்பி தோழன், என்கிட்ட என் கூட என்னார இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி, அவனுக்கு வந்து ஈரோடு மாவட்ட தெற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கொடுத்தாருங்க. என்னுடன் வந்த முதற்கட்டமாக 200 பேர்த்தில் முதற்கட்டமாக 55 பேர்த்துக்கு பொறுப்பும் கொடுத்துட்டாருங்க. என்ன ஏன் அது இப்போது எங்கள் 2 பேர் தவிர்த்து மித்தவங்களுக்குலாம் நியமன கடிதம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. அதனால நியமன கடிதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் அறிவிக்காமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க. எங்கே வந்து இவங்க வந்து என்னை ஏளனமாக நினச்சி என்னை வந்து என் சாதி ரீதியாக என்னை ஏளனமாக நினச்சி இவங்க என்னை தமிழக வெற்றி கழகம் ஒதுக்குச்சோ, அந்த இடத்துல என்னை யார் அரவணைச்சாங்களோ அந்த கட்சிக்கு நான் உயிருள்ள வரை விசுவாசமாக இருப்பேன், கட்சிக்காக உழைப்பேன். கொங்கு மண்டலத்தில் தாவாக்கா புலிக்கொடிகள் பல பேர் வீட்டில் பறக்கும், இது நடக்கும். அதான் சொல்லுவாங்களே, சாது மிரண்டா என்ன நடக்கும்னு தமிழக வெற்றி கழகம் புரிந்து கொள்ளும். இன்றைக்கி அந்த 200 பேருங்கிறது 2000 ஓட்டுங்க. அந்த 2000 ஓட்டுங்கிறது 20,000 ஓட்டுங்க. 20,000 ஓட்டுங்கிறது 2 லட்சம் ஓட்டுங்க. இந்த இது அவங்களுக்கு புரியலைங்க, முட்டாளுங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லைங்க. எனக்கு அவன் 200 பேர்த்தோட வெளியில் போயிட்டு அவன் ஏன் போனேன் எதுக்கு போனேன் இன்ன வரலையும் கூப்பிட்டு கேட்கல. அப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? என் சாதி தான் உனக்கு பிரச்சனை, வேறு என்ன பிரச்சனை? நான் சாதியே பார்க்கல, நான் எதுவும் பார்க்கல, இவன் வந்து பொய்யா சொல்கிறான் அப்படின்னு நீ வந்து துண்டை போட்டு தாண்டப்பா. தைரியம் இருக்கா? துண்டை போட்டு தாண்டிடுவீங்களா? தைரியம் இருக்கா? உங்களுக்கு தெம்பு இருக்குதா? திராணி இருக்குதா உங்களுக்கு தாண்டறக்க? திரும்பவும் சொல்கிறேன்,
இந்த திமுகவோட உங்கள் விமர்சனமெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட விளையாடுறதோடு நிப்பாட்டிக்கணும். இந்த தேவையில்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி சீண்டாதீங்க. எங்கள் தொண்டர்களையோ எங்கள் கழகத்தில் எங்கள் கட்சியில் இருக்கிற பெண்மணிகளையோ பொறுப்பாளர்களையோ நிர்வாகிகளையோ தயவு செஞ்சு சீண்டாதீங்க. உங்கள் விளையாட்டெல்லாம் திமுகவோட வச்சுக்குங்க. நம்ம பக்கம் விக்கெட்டு தான், க்ளீன் போல்ட் ஆயிடுவீங்க. வேண்டாம், திரும்பவும் சொல்கிறேன், எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு ஒரு பாணி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்த்துடாதீங்க, விரும்பிடாதீங்க, பார்க்கணுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இந்த கட்சியில் வந்து தமிழக வெற்றிக்கழக கட்சியில் வந்து இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறீங்க, எல்லாம் பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ இந்த கட்சியில் வந்து அதாவது தமிழக வெற்றிக்கழக கட்சியிலிருந்து மறுபடியும் வாங்க, உங்களுக்கு நான் பதவி தர்றேன், மறுபடியும் நீ எங்கள் கட்சிக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? உனக்கு ஒரு கும்பிடு, சரியா? உங்கள் கட்சிக்கு ஒரு கும்பிடு, என்னைய ஆளை விட்டுரு. நான் வந்து என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய செயல்கள் இதெல்லாம் பார்த்து என்னை அரவணைச்சு எனக்கான அங்கீகாரம் கொடுத்தவர் என்னோட அண்ணன் வேல்முருகன். நான் கடைசி வரையிலும் அந்த கட்சிக்காக பாடுபடுவேன். அந்த கட்சிக்காக சிறை செல்றதுனாலும் சிறை செல்வேன். என் தலைவனுக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன். எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்தவர் அவருக்காக நான் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கட்சிக்காக விசுவாசமாக இருக்கணும். என்னுடன் இருப்பவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். எனக்கு தமிழக வெற்றி கழகமே வேண்டான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல் மயப்படுங்க. ஃபஸ்ட்டு மாநில தலைவர்கள் நீங்களாம் உங்கள் நாவடக்கம் வேணும். உங்களுக்கு நாவடக்கம் இல்லை, நாவடக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வர்ற ஐடியாலாம் கிடையாதுங்க. அவங்க எனக்கு கோடி ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேங்க. சரிங்களா? எந்த இடத்துல என்னுடைய இனம், என்னுடைய சாதி அவனுங்க பின்தள்ளினானுங்களோ அந்த இடத்துல என் சாதி மேலே வரும், வர வச்சு காட்டுவேன். தமிழக வெற்றி கழகம் ஈரோட்டில் தலை தூக்காது. சவால். உங்களுக்கு வந்து கொடி தூக்கணும், கோஷம் போட்டவன் எல்லாம் என்னுடைய இனம், என்னுடைய தாய்மண் தமிழ் மக்கள். உங்களுக்கெல்லாம் அவங்க வேணும். அவங்களிருந்து ஒருத்தனை வந்து நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கணுன்னா உங்களுக்கு நோவுது. நேரடி சவாலுங்க. சென்னிமலை ஒன்றிய மாவட்டம், ஈரோடு ஆகட்டும், தமிழக வெற்றி கழகம் எப்படி மேலே வருதுன்னு பார்க்கலாம். நானும் பார்க்குறேன். முடிஞ்சால் இந்த சொற்களில் பேசுகிறது, சமூக வலைதளங்களில் பேசுகிறது, இந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டு களப்பணி செஞ்சு வீழ்த்த முடிஞ்சால் வீழ்த்துங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியை களப்பணிகள் செய்து மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து அவளுக்கான நியாயங்கள், நீதிகள் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்து களத்தில் நின்று வீழ்த்துங்கள். அதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? களத்தில் ஃபீல்டு ஒர்க் செய்ய உங்கள்கிட்ட திராணி இருக்குதா, தெம்பு இருக்குதா? மைக்கு கிடச்சிட்டா போதும், எவனை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்கிட்டு நான் ஃபோனில் காட்டினேன் இல்லைங்க. பதவிக்கு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க தோழரே. அதுக்கு உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொன்னேன், நான் அப்புறமா காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க. வருங்க, ஜிபே தெளிவாக பார்த்துக்குங்க. ஜிபே தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் வேறு எதையும் ஓப்பன் பண்ணல. ஸ்க்ரீன்ஷாட்டு கிடையாது, ஜிபே தான். இவர் தான் ஒன்றிய செயலாளர். என்னென்னு போட்டிருக்காரு? இணை செயலாளர் போட்டிருக்காருங்களா? 5000 ரூபா. பாருங்க, 5000 ரூபா போட்டிருக்கோங்களா? அப்புறம் பாருங்கள் 500, 2000, 2790. பார்த்தீங்களா? பாருங்கள், நான் ரெக்கார்டிக்கில் பேசுகிறேன். நான் வந்து ஒன்றும் சும்மாலாம் பேசல, ரெக்கார்டிக்கில் பேசுகிறேன். எங்கிட்ட பதவிக்கு பணம் வாங்கினாப்பிள்ளைங்க. இன்ன வரல, பணம் வரல, பதவியும் வரல, பணமும் வரல. சரி, பதவியில் போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல? ஏங்க, பதவியில் போய் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? நாங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்காக கேட்கணும், பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பொறுப்பில் இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பேப்பரில் காசு தேடுறாங்க, போகிற இடத்துல சொற்களால் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. உனக்குன்றாங்க வேலை, நீ கிளம்புறா அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் தானே எங்களால் கேட்க முடியுது. அப்படி நாங்களாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? இல்லை நாங்கள் பதவிக்குள்ள ஆசைப்படக்கூடாதா? ஏன் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து என்ன, ஏன் எஸ்சி சமூக அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? பதவியில் உட்காரக்கூடாதா? எந்த ஒரு பொறுப்புகளும் வகிக்கக்கூடாதா? நீங்களே தான் எல்லாம் வகிக்கணுமா? இது எந்த விதத்துலங்க நான் இதில் எங்கேங்க சமூக நீதி இருக்குது? இதில் எங்கேங்க சமத்துவம் இருக்குது? சொல்லுங்க. இப்போ அதான் தோழரே, இப்போ நான் கேட்குற கேள்வி நியாயமாக தப்புங்களா? சொல்லுங்க தோழரே.
நான் உழைச்சிருக்கேங்க தோழரே. அதனால நம்ம கேட்டால் அவங்க அதுக்கான வாய்ப்பை என்னுடைய கம்யூனிட்டி பார்த்து அவங்க ஒதுக்குனாங்க. நான் சரின்னு நான் வந்துட்டேன். சரிங்களா? என்னுடைய உயிருள்ள முட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக உழைப்பேன், கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். மிக விரைவில் கொங்கு மண்டலத்தில் மிக பெரிய அதிர்ச்சி சம்பவங்களை மற்ற கட்சியினருக்கு தருவேன். தமிழக வாழ்வுரிமை மிக விரைவில் கொங்கு மண்டலத்தில் கொடி கட்டி பறக்கும். சரிங்களா? இதனுடைய எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சவால்னு வச்சுக்கலாம், இல்லை என்னுடைய ஆதங்கம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்க்ரீன் பிளேவே மாற்ற போகிறேன். என்ன செல்லில் எடுத்துக்கிட்டு அப்படியே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களா? ப்ரொமோட்டு கள வேலைகள் செய்யணும், களத்தில் வேலை செய்யணும். செல் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேர் கட்சி இல்லை. நீங்கள் என்ன கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? வீடியோ கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, வீடியோவில் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டில் என்னடா பண்ணீங்க? ஏன்னா பண்ணலான்னு கூப்பிட்டவனே ஒதுக்கித்தானடா வச்சிங்க. நீங்கள் ஒதுக்கித்தானுங்க வச்சாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இவங்களாம் சமத்துவத்தை பற்றி பேசலாமா? நீதியை பற்றி இவங்க பேசலாமா? தாவேக்காக்கு அருகதை இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு? இதெல்லாம் அவர் தெரிஞ்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, அவர் காது, என்னுடைய சந்தேகம் அதுதான். திரு விஜய் அவர்கள் காதுக்கு அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா, எப்படி காணாத மாதிரி இருக்காரா? அதை நீங்களே ஏற்றுக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே தோழரே, அதை நீங்களே ஏற்றுக்கிறீங்களா தோழரே? அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்களே ஏற்றுக்கிறீங்களா? காரணம் என்ன? காரணம் என்ன? இப்போ உங்களை மாதிரி சில பேர் வந்து இந்த வெளியே வந்து இப்படி பேசணும்னாங்க, இது சப்போஸ் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி நீங்கள் சில பேர் வந்து சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சொல்லாமல் கூட வெளியே போயிடுறாங்க. ஒரு சில பேர் பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம், நம்ம விஜய் அவருக்காக நம்ம ஓட்டு போடலாம், அவர் எப்படி ஜெயிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சில பேரும் இருக்காங்களா இல்லையா? நம்ம வந்து அதாவது அவருக்கு முழுசாக அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தெரிஞ்சால் அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கீழே இன்னும் பெரிய பெரிய அந்த இருக்காங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் மேலே போனாலுமே அதோடு நிப்பாட்டிக்கலாம்ல. ஆமாங்க, அதுதாங்க நடக்குது. அதுதாங்க அந்த கட்சியோட அவல நிலை. அது வந்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சு பண்ணுறதுல வாய்ப்பு கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாருமே குறையும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, இப்பவும் சொல்கிற தோழரை, நான் அனைவரையும் நான் குறை சொல்லவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆரம்பத்தில் நான் பேசும்போது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர், 4ஆம் கட்ட தலைவர்னு சொல்லிட்டேன். திரும்பவும் நீங்கள் வந்து அதை இப்படி கேட்டு அப்படி மடக்கலாமல், அப்படி கேட்டு இப்படி வரலாமல், எந்த சந்தில் வந்தாலும் அதுக்கு பதில் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. எந்த சந்தில் வந்தீங்கனாலும், எந்த பொந்துக்குள்ளே வந்தீங்கனாலும் பதில் என்கிட்ட இருக்குது. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், 4ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டேன். நான் இவர்கள் எல்லாரையும் சல்லடை போட்டு சலிச்சு எடுக்கலைனால் தாவேக்கா என்ற ஒரு கட்சி மிக விரைவில் காணாமல் போய்விடும். இவர்கள் செய்வது எதுவும் சரியில்லை, காணாமல் போய்விடும். பொறுப்பு வாங்கின உடனே ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்துக்கு போகிற, அட பொறுப்பு வாங்கிட்டு மக்கள் பணியை செய்யறாங்கன்னா மக்கள் பணி எவனும் செய்ய காண வரணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்கள் பணிக்கு வரணுங்க. அப்போ தானுங்க அவன் தெரியுவேன். எனக்கு நீங்கள் பொறுப்பு வாங்கி வச்சு நீ வீட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படிங்க உனக்கு தெரியலாத்துக்கு? எஸ்ஐஆர் ஃபார்ம் திருத்தம் பண்ணாங்கல்ல, அதை கண்டித்து இந்த தாவேக்களை என்னமோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்லங்க. அந்த டைமில் கணக்கெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்களா? உங்கள் ஊருக்கு வந்தாங்களா? வரல. இல்லை, நீ நாளைக்கு வந்து நீ இந்த பொறுப்பு வாங்கிட்டு இப்போவே நீங்கள் எதுக்கு வரமாட்டீங்க, மக்கள் பணியை கேட்க மாட்டீங்க, மக்களுக்கான செய்ய மாட்டீங்க. நீங்கள் நாளைக்கு உங்களை எப்படிங்க நம்ம உங்களை நம்பி தமிழ்நாட்டை கொடுக்க முடியும்? நாங்கள் நீங்கள் என்ன போராட்டம் நடத்திக்கிறீங்க சொல்லுங்கள்? எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீங்க சொல்லுங்கள்? எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீங்க? எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறீங்க? மக்களோட வாழ்வுரிமைக்காக, வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்துருக்குறீங்க? ஒன்றும் கிடையாது, 0%, ஒன்றும் கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம் டிவிக்கே. அது டிவிக்கேன்னு உச்சரிப்பதே மிகப்பெரிய தவறு. ஏன் நான் சொல்கிறேன்னா, தமிழக வாழ்வுரிமைன்ற ஒரு கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இங்கு ஆங்கில சுருக்கெழுத்து டிவிக்கே என்ற பெயரினை பதிந்துள்ளது. இன்னைக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் தளபதி அப்படி டிவிக்கே அப்படி நீங்கள் போயிட்டீங்க, ப்ரமோட் பண்ணிக்கிட்டீங்க. சரிங்களா? அதுக்கான ஆத்தாரிட்டி லைசன்ஸ் ஃபஸ்ட்டே நாங்கள் வாங்கியிருக்கோம். சரிங்களா? தமிழக வெற்றி கழகம் வந்துங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு விளங்காது, நல்லா இருக்காது. தெரியாதவர்களை அரையணையில் அமர வைப்பது மிகவும் தவறு, கொடுமையான செயல் அது. எனக்கு நான் அதில் 15 வருஷமாக இருந்து அனுபவப்படுத்தானுங்க வெளியில் வந்திருக்கிறேன். இப்போ நான் இதை பேசுகிறேன்லங்க, எனக்கு தோழர், இப்போ நான் இதை பேசுகிறேன்ல, இப்போ இதை நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் போடுங்க, உடனே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு கிளம்பிடுவானுங்க, அவதூறுகளை அள்ளி வீச கிளம்பிடுவானுங்க. இவனுக்கு என்ன தெரியும், அவன் இப்படி, இவன் துரோகி. அட தற்கூறீங்களா? நான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கார, சரியா? எங்கே திமுக கட்சிக்காரன்னு சொல்லி தொலைஞ்சிடாதீங்க.
அப்புறம் அதுலேயே தெரிஞ்சு போயிரு எல்லாத்துக்கும் உங்களோட லட்சணம் என்னென்னு. என்னங்க எத்தனை இன்னல்களை தாங்கிட்டு தான் நாங்கள் அதில் இருந்த தெரியுங்களா? என்னுடைய மக்களுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கும் என்னையை வளர்த்த மக்களுக்கும் நான் ஏதாவது பண்ணணும்ல. அப்போ நான் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தால் தானே அவங்களுக்கு ஏதாவது என்னால் பண்ண முடியும். நான் எதுலேயுமே இருக்க மாட்டேன், கடைசி வரலும் நான் அடிமட்ட தொண்டனாகவே இருந்துட்டு போவேன்னா என்னங்க லாஜிக்கு? நான் என்னங்க பண்ண முடியும்? என் மக்களுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னங்க, நம்மளால் உடனே தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் திருத்த முடியாது, தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் கருத்து அட்லீஸ்ட் நான் பிறந்த ஊர் என்னோட ஈரோடு மாவட்டத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல, என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு நான் எதுலையாவது ஒன்று இருக்கணும்ல. எனக்கான அங்கீகாரம் கொடுத்தது யார்? தமிழக வாழ்வு உரிமை கட்சி. அப்புறம் நீங்கள் அப்படி கேட்ட கேள்வியை நான் தவறுன்றேன். அவங்க திருப்பி நான் உனக்கு பதவி கொடுக்குறேன், நீ வான்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் உண்மையான தமிழன், நான் போக மாட்டேன். நான் சோத்துல உப்பை போட்டு சாப்பிட்றேன், நான் போக மாட்டேன். எனக்கு அப்போ கொடுக்கப்படாத அங்கீகாரம் இப்போ கிடைக்கிது அப்படின்னு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்னை அரவணைச்சவர் வேல்முருகன், சரிங்களா? அவர்கிட்ட இருக்கிற அந்த தமிழ் பற்று, தமிழ் மக்கள் மீது அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணங்கள், சிந்தனை, இதெல்லாம் என்னுடைய ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சுங்க, சரிங்களா? கடைசி வரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக தான் வேலை செய்வேன், கடைசி வரையிலும் போராடுவேன். தமிழகத்தில் வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் அனைவருடைய உரிமைகளுக்காகவும் போராடுவேன். எங்கள் அண்ணன் இளம் புயல் வேல்முருகன் அண்ணன் அவர்கள் காட்டின வழியில் தான் நான் பயணிப்பேன். திரும்பி நான் இங்கே வர்ற ஐடியாவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. எனக்கு அது தேவையும் இல்லை. என்னுடைய மக்களை நீ ஒதுக்குனல்ல. எப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எதுவுமே தெரியாதுங்க, சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு பண்ணிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போய்ப்பாங்க வந்துப்பாங்க. ஒரு கூட்டம் கூட்டினா மட்டும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படிம்பாங்க. நீங்கள் எத்தனை நாள் அனுபவிச்சு தெரியுங்களா? நான் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம அந்த ஏதோ அவங்கள விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம போக வேண்டாம். என்ன சொல்கிறேன்னா, இளைஞர்களே, சரிங்களா, இளம் வயதும் தோழிகளே, நீங்களாம் சிந்திங்க. நம்மளுக்காக யார் பாடுபட்ட தலைவர்கள் யார்? நம்ம உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் யார்? நம்ம ஒரு இடத்துல இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல சேரில் இப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதுக்காக போராடினவங்க யார்? சரியா? நம்மளுக்காக சமத்துவம் பேசினவங்க யார்? சமூக நீதி பற்றி பேசினவங்க யார்? இவங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் படிக்கிற காலகட்டங்களே அரசியலை பற்றி தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. தயவு செஞ்சு இந்த அப்படியே சொன்ன மாதிரி தான், எந்த நெல் எங்கே விளையுதுன்னே தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. நீங்கள் நம்ம தலைவர் வேல்முருகனோட பதிவுகளை எல்லாம் பாருங்கள். சமூக வலைதளங்களில் அவர் பேசின வீடியோக்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எந்த இடத்துலையுமே எல்லா தப்புமே அவர் கண்ணியத்தோடு பேசுவாரே தவிர இந்த மாதிரி இது நடக்குது, இது தப்புன்னு சொல்லுவார், தமிழர்களுக்காக பாடுபடுவார், தமிழர்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறவர் எங்கள் தலைவர், சரிங்களா? இளைஞர்கள்லாம் நீங்களாம் வாங்க, ஒன்றா கை கோர்க்கலாம், நம்மளுக்கான உரிமைகளை நம்ம கேட்கலாம், சரிங்களா? இது என்னுடைய ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வஸ்ட், சரிங்களா? நம்ம நினைத்தால் மட்டுமே மாற்றம் உருவாகும், சரிங்களா? உங்களில் ஒருவர், உங்களுக்காக ஒருவர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் எங்கள் அண்ணன் இளம் புயல் வேல்முருகன் அவர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.